வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி, அதாவது நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ப்ரிடிக்ஷன். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும், சப்போர்ட் எது, ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த மாதிரி ஆக்ட் ஆச்சு பேங்க் நிஃப்டியில் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்த R1 அப்படிங்கிறது வந்து 48,175 ரூபா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து 48,175க்கு மேலேயும் நம்ம வந்து R2 கொடுத்துருந்தது வந்து 48,375 ரூபாவில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இரண்டுக்கும் மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. R2க்கும் R1க்கு இடையில மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து R1 தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ மார்க்கெட் கீழே வந்து இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் கேண்டிலே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி மார்க்கெட் வந்து ஒரு ஓகே ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி நமக்கு ட்ரேட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா, நம்ம கொடுத்துருந்த R1க்கு மேலே தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆச்சு. R1க்கு மேலே ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் கேண்டிலே மார்க்கெட் கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இன்றைக்கி நிஃப்டியும் ட்ரேட் ஆச்சு, பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆச்சு. ஓகே, நிஃப்டியும் நம்ம கொடுத்துருந்த அந்த R1ல் தான் இன்றைக்கி நிஃப்டியும் ஓப்பன் ஆச்சு. ஸோ இதுவும் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து நமக்கு கொடுத்துருந்த R1க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓகே, நாளைக்கான R1, R2, S1, S2 அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48,000. ஏன்னா 48,000 இதில் பார்க்கும்போது நம்ம என்எஸ்சியினுடைய சைட்டில் பார்க்கும்போது நமக்கு 970 என்ன ரேஞ்சில் க்ளோசிங் நடந்தது. ஸோ நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 48,000 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். 48,000 உள்ள கால் ப்ரீமியம் எந்த லெவலில் க்ளோசிங் ஆகிருக்கு, புட் ப்ரீமியம் எப்படி க்ளோசிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, காலுடைய ப்ரீமியம் நமக்கு எவ்வளோ க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 219 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. புட்டோட ப்ரீமியம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ப்ரீமியமும் மைனஸ் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து 48,000 மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து காலுடைய ப்ரீமியம் வந்து 219 ரூபா. அப்போ நமக்கு வந்து R1 அப்படின்னா நமக்கு 48,219 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா, இது வந்து R1. நமக்கு வந்து R2 அப்படிங்கும்போது ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 219 ப்ளஸ் 240 அப்படிங்கிற ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 459 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தில் வந்து 459 ரூபா அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி க்ளோசிங் நடந்த பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் எவ்வளோனா 48,000. 48,000 இருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து R2 எதுவாக இருக்கும் அப்படின்னா 48,500 அப்படிங்கிற நமக்கு லெவலில் வந்து நமக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா 48,459 ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. சாரி, ரெண்டு ப்ரீமியத்தை நம்ம ஆட் பண்ணால் வருது 459 ரூபா. அப்போ நம்ம எடுத்துருக்கிறது 500 ரவுண்ட் பண்ணோம்னா இதை வந்து 48,500 அப்படிங்கிறது வந்து R2வாக இருக்கும் நமக்கு வந்து. ஓகே, 48,500 அப்படிங்கிறது வந்து R2. ஓகேவா, R1ங்கிறது 48,200. ஓகே, S1 அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 240 ரூபா. அப்போ நமக்கு 48,000 ரூபா இன்றைக்கி நமக்குடைய பேங்க் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னா நம்ம அதிலிருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணுறது வந்து 240 ரூபாயை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 47,760 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S1 இருக்கும். நமக்கு வந்து 47,760ங்கிறது S1 இருக்கும் நமக்கு. ஓகேவா, ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணி ப்ளஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து S2 கிடைக்கும். அப்படி நம்ம பார்க்கும்போது 459 ரூபா 48,000 48,000 இதை நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 500 ரூபாயை மைனஸ் பண்ணிடுவோமே. 48,000 ஒரு 500 ரூபாயை மைனஸ் பண்ணுவோம். நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 47,760
500 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S2ஆக இருக்கும். 47,500ங்கிறது S2. ஓகே. இப்போ இந்த லைன்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இந்த லைன் வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம R1 R2 S1 S2 இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து R1 R1ல் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட் வந்து இன்னைக்குள்ள அதாவது கரண்ட் டேவுடைய மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி அப்படியே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கானது R1. ஸோ R1ல் வந்து ப்ரீவியஸாக ட்ரேட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய நாள் அந்த R1ல் ட்ரேட் நடந்திருக்கு. இந்த R1ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அப்படின்னா ஏப்ரல் 15 R1லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஓகே. R2 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 48,500 வரும். 48,500ல் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்தால் ஒரு கேப்டவுன், அதே ஏப்ரல் 12 மார்க்கெட் அங்கே ட்ரேட் நடந்து ஏப்ரல் 15 வந்து ஒரு கேப்டவுன் ஓப்பன் ஆன மார்க்கெட். இப்போ வரைக்கும் நமக்கு அங்கே மார்க்கெட் போகலை. ஸோ மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து R2ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ R1 எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான் R2வும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ S2 S1 எப்படி இருக்குது அப்படி ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். S1 நம்ம அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக நமக்கு அதுக்கு முந்தின நாள் ட்ரேட் நடந்த இடம் S1ங்கிறது வந்து நமக்கு வந்து அன்னைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூவேரியாவுடைய லோ இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் வேல்யூவேரியா லோ இருக்குது. ஸோ வேல்யூவேரியா லோ இது வேல்யூவேரியா லோவுக்கு பக்கத்தில் தான் நமக்கு வந்து அந்த S1 அப்படிங்கிற லைன் வந்து நமக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய S1 தான் மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா S1ங்கிறது நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்கும். மார்க்கெட் வந்து 47,760 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் S1 நமக்கு வந்து. S2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 47,500 ரூபா. 47,500ல் வந்து ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாள் மல்டி டைம் அதில் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 ஒரு 3 நாளுடைய நமக்கு தெரியும் இந்த ப்ரொஃபைல்லே ஒரு 3 நாள் நமக்கு ட்ரேட் நடந்திருக்கு. அந்த 3 நாளுடைய வேல்யூவேரியா லோ, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், வேல்யூவேரியாவுடைய ஹை, ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடத்துல டச்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேல்யூவேரியா ஹைக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா வேல்யூவேரியாவுக்கு லோக்கு இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட வருது. ஸோ இப்படிலாம் வந்து இந்த 3 நாள் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அந்த மல்டி டைம் வந்து அந்த லைனில் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து இந்த 47,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துலலாம் வந்து R1 R2 S1 S2 இந்த இடத்துலலாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து லைவாக பாருங்கள். ஏன்னா லைவாக பார்த்தா தான் மார்க்கெட் அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி பில்டப் ஆகுது அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். ஸோ இப்போ இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல வந்து சப்போர்ட் 1ல் எவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, S1ல் எவ்வளோ இருக்குது, S2ல் எவ்வளோ இருக்குது, R1ல் எவ்வளோ இருக்குது, R2ல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்ப்போம். R1 அப்படின்னா நமக்கு வந்து R1ங்கிறது வந்து நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா 219 ரூபா அப்படிங்கிறது 48,219 ரூபா அப்படின்னா 48,200. அப்போ 48,200ல் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடில் வந்து 20 லட்சமும் புட் சைடில் வந்து 4 லட்சமும் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இந்த 48,200 அப்படிங்கிறது. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா இந்த க்ளோசிங்லேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து 48,200 அப்படிங்கிற ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே. நமக்கு R2 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 48,500 ரூபா அப்படிங்கிற லெவலில் பார்த்தோம். 48,459. அப்போ 48,500ல் உள்ளதை நம்ம பார்க்கணும். 48,500ங்கும்போது அங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41 லட்சம் கால் சைட்லேயும் புட் சைடில் வெறும் 4 லட்சம் இருக்குது. ஸோ இது ஒரு இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் 48,500 அப்படிங்கிற லெவலில் போச்சுன்னா. S1ல் எப்படி இருக்குது, S2ல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். S1 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 47,760 ரூபா அப்படிங்கிறது நம்ம கொடுத்தோம். இப்போ 47,700 எடுத்துக்கலாம். நம்ம 47,700ல் தான் நம்ம பார்ப்போம். 47,700 கீழே வருது நினைக்கிறேன். 47,700 ஓகே. 47,800 எடுக்கலாம், 47,700 எடுக்கலாம். நம்ம வந்து 47,800 பார்த்தாலும் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் 15 லட்சமும் 12 லட்சமும் புட் சைடில் வந்து 18 லட்சமும் இருக்குது. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இல்லை. 47,700 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 8, புட் சைடில் 15, ஒரு 50% இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சப்போர்ட் வந்து. அப்போ 47
700 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து நம்ம R2 அப்படின்னு பார்த்தோம் நமக்கு அப்படின்னா 47,500 ரூபா அப்படிங்கிறது பார்த்தோம். 47,500 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வருது. 47,500ல் வந்து கால் சைடில் வந்து 9 லட்சமும் புட் சைடில் வந்து 27 லட்சமும் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இந்த இடம் இருக்கும். 47,500ங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா வந்து அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு புட் சைடில் ரொம்ப புட் சைடுக்கும் கால் சைடுக்கும் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் 9 லட்சமும் அதில் 27 லட்சமும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, நிறைய லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்களை ரீச் ஆச்சு அப்படின்னா நம்மளை மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் மார்க்கெட் இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடில் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு தெரியுது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற மார்க்கெட் வந்து R1ல் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ அங்கேயும் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் சைடில் ஒரு 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் கொடுத்தோடனே நம்ம கால் சைடில் ஒரு சின்ன ரிஸ்க்கோட நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். மன்னிக்கணும், புட் சைடில் ட்ரேட் எடுக்கலாம். மன்னிக்கணும், ஒரு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகுது. மேலே நம்ம வந்து R1ல் வந்து நம்ம வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன சைடு ட்ரேடு வந்து புட் சைடில் எடுக்கலாம், ஒரு சின்ன ரிஸ்க்கோட. ஓகே, இதுதான் நம்ம கொடுக்குற R1 R2. நம்ம நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா மார்க்கெட்டை வந்து ஸ்பாட் எங்கே க்ளோசிங் நடந்திருக்கு, ஸ்பாட்டில் இருந்து நம்ம வந்து ப்ரீமியம் காலுடைய ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியத்தை வச்சு தான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அதை மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிக்கும் போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.